எல்லாருக்கும் வணக்கம். நாம் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு சாத்தாங்குளம் ரோட்டில் சீமை கருவேல உடை அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். ஒரு சீமை கருவேல உடையால் எவ்வளோ பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது தனக்கு தேவையான நீரை காற்றில் பூமிக்கு அடியில் எடுத்துக்கிடுது. அது கூட மற்ற மரங்களை என்ன பண்ண மாட்டேங்கி வளர விட மாட்டேங்கி. அதுக்கு ஒரு உதாரணம் தான் 100 ஆண்டு பலன் தரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனைமரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாழ விடாமல் அவ்வளோ சீமை கருவேலையோடையும் என்ன பண்ணுது, நசுக்கி பனைமரம் என்ன பண்ணுது, காஞ்சி நிற்குது. பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த சீமை கருவேலை உடையால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் ஊரில் இருக்கிற சீமை கருவேலை மரங்களை என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பொது இடங்களில் இருக்கிறல நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து விடுங்க. அதனால் உங்கள் மண், உங்களுடைய பூமி வளம் பெறும், நாட்டுக்கு நன்மை. 100 ஆண்டு வளம் தரக்கூடிய பனைமரமே எப்படி ஆச்சுன்னா உங்கள் ஊரில் இருக்கிற மற்ற மரங்களுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்தையும் சொல்லுவோம், தன்னார்வலரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதற்கான நடவடிக்கை எடுங்க. ஸோ தேங்க்யூ.